வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சிக்கனில் கொண்டு வந்திருக்கோம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கல்கட்டா, ஒடிசா இந்த சைடில் பண்ணக்கூடிய சிக்கன் போர்த்தா இதுதான் நம்ம இப்போ நம்மளோட ஸ்டைலில் பண்ண போகிறோம். நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன எப்படி பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கடாயில் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டுருங்க. ஏன்னா வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டி இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 30 பல்லு பூண்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுருங்க. அடுத்தால வெங்காயம் போட்டுடலாம். பாருங்க, இது போல நல்லா செவந்த உடனே இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுங்க. பூண்டு வறுத்த அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதுவும் தட்டிடலாம். இதுவும் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துட்டு இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிய வச்சு எடுங்க. வெங்காயம் பூண்டு வறுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயிலே காஷ்மீரி மிளகா ஒரு 6-7 போட்டுடுங்க. காஷ்மீரி மிளகா போட்டிங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும், அதே டைமில் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ இதுவும் எடுத்துடலாம். ஒரு 4 ஆர்க்கு கருவேப்பிலை, ஒரு 4 ஆர்க்கு கருவேப்பிலை போட்டு அதுவும் இதே போல் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவும் ஈஸியாக பண்ணுற ரெசிபி, அதே டைமில் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் வெளியில் எடுத்துடலாம். நம்ம காரம்னு நமக்கு இவ்வளோ தான் காரம் வரும். காஷ்மீரி சில்லியில் வந்து ரொம்ப காரம் இருக்காது, அதனால நீங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுடுங்க. ஒரு 4லேருந்து 5 மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடாய் அடுப்பில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணுனா அதே ஆயில் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடானோடனே கட் பண்ண சிக்கன், இந்த சிக்கனை வந்து தனியாக சமைச்சு எடுத்துருவோம். கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. காஷ்மீரி சில்லி போட்டிருந்துன்னா போடுங்க, இல்லை நீங்கள் ஆர்டினரி தனி மிளகாத்தூள் போடுங்க. குழம்பு மிளகா வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகா பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகா வந்து வறுத்து வச்சுருக்குறோம், பச்சை மிளகா வேற வறுத்து வச்சுருக்குறோம். காஷ்மீரி மிளகா பொடி போட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிரும். நல்லா வெந்து வரட்டு, சாஃப்டாட்டு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால டீபோன் பண்ணுறதுக்கு, அந்த போன்லேருந்து ஃப்ளெஷ்ஷை வெளியில் எடுக்கிறதுக்கு பெருசாக வெட்டி போட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் அப்படி மூடி போட்டுடலாம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக்காகி வருது. இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிரும். ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு ரெடி ஆயிரும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டும். சூடு ஆறின உடனே இந்த போன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளெஷ்ஷை தனியாக எடுத்துருவோம். ஒரு பவுல் எடுத்துடுங்க. வறுத்த மிளகாய், காம்பு வேண்டாம், காம்பு எடுத்துடலாம். காரம் வந்து உங்களுக்கு தக்கன கூடுதலாவோ கம்மியாவோ சேர்த்துடுங்க.
ஒரு க்ளவுஸ் போட்டுட்டிங்கன்னா கை எரியாது, இல்லைன்னா மிளகாயை போட்டு இப்படி பிசையத்துல கை எரியும். பூண்டு, நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு வந்து உப்பு போட்டோம். சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம். இது இந்த மசாலாவுக்கு மட்டும், ஃப்ரை பண்ண மசாலாஸ்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடணும். நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க. பூண்டு எல்லாமே உடஞ்சிச்சு. இப்போ வேக வச்சு நம்ம குக் பண்ணி எலும்பெல்லாம் எடுத்த சிக்கனை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் நல்லா கலந்துடலாம். நல்லா இப்படி பிசைஞ்சு எடுங்க. அப்பதான் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க. உப்பு நம்ம சிக்கன் குக் பண்ணச்சுல தனியாக போட்டோம், இந்த மசாலாவுக்கு தனியாக போட்டிருக்கோம். இப்போ இதோட கட் பண்ண மல்லித்தழை, நல்ல காரசாரமாக நம்மளோட டேஸ்ட்டுக்கு இருக்கும் இது. இதோட ஒரு ½ லெமன் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. ஒடிசா, கல்கட்டா இந்த சைடுகள்லாம் பண்ணுற சிக்கன் போர்த்தா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதேமாரி நல்லா உருட்டிடுங்க. சாதத்துக்கு மேலே இப்படி வச்சு சிக்கன் போர்த்தா ரெடி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு உருண்டை. டிஃப்ரெண்டாக இருக்கா? டேஸ்ட்டும் அதேமாரி வித்தியாசமாக நல்லாயிருக்கும். மசாலா பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மி. மல்லித்தழை, மிளகாய், பூண்டு இவ்வளோ தான் இதில் சேர்த்துருக்கோம். தனியா, கரம் மசாலா எதுவுமே கிடையாது. டேஸ்டான சிக்கன் போர்த்தா ரெடி ஆயிடுச்சு.